என்ன போய் அவன் அங்க அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். இங்க நீங்க தொழணும், வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, அங்க போய் சாப்பிட்டா தப்பு, இங்க போய் சாப்பிட்டா தப்பு. அல்லாஹ்க்கு அடிபடியாக வரை சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்க அல்லாஹ்விற்கு உதவி செய்தா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயஸ்பித் அக்தாமக்கும். உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். இது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. நூற்றுக்கணக்கான வசனங்கள் அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். யஹ்ஃபதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள். யஹ்ஃபது. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியா நடந்து கொள்ளுங்கள். தஜிதுஹு துஜாஹத். அல்லாஹ்வுடைய உதவியை கண் முன்னால் பார்ப்பீர்கள். இது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர். அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. தவறு செய்வது மனித இயல்பு. நம்மை நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய பணி, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி. எனவே நம்முடைய மறுமை நன்மைக்காக, நம்முடைய உலக நன்மைக்காக ஒருபோதும் இந்த தாவா களத்தில் சோர்ந்து விடக்கூடாது. மற்றவர்களை பார்த்து அவன் அப்படித்தானே இருக்கிறான், இவன் இப்படித்தானே இருக்கிறான் என்ற பேச்சு நம்மில் வந்துவிடக் கூடாது. நாம் இந்த சத்திய மார்க்கத்தை தனி மனிதனாக நின்றும் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள புரிய வேண்டும். அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த தர்பியா எனும் பயிற்சி வகுப்பினிலே சுயநலம் பேணுவோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினுடைய நோக்கம் எதுவாக இருக்கலாம். நாம் பொதுநலமாக ஆயிட்டோம். பொதுநலம் என்று இங்கு சொல்லப்படுவதுடைய கருத்து என்னன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையைத்தான் பார்க்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய வெளிப்படை என்றால் என்ன கருத்து? நம்ம உயிரோடு இருக்கணும்னா என்ன செஞ்சாகணும்? சாப்பிட்டாகணும், நல்ல தூங்கியாகணும். நமக்கு எது அவசியம்? துட்டு அவசியம், பணம் என்னது அவசியம், படிப்பு அவசியம். அப்போ மனிதர்களுடைய பொதுவான பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த உலகத்தில் வெளிப்படையான பார்வை. நம்ம காசு பணம் சம்பாதிச்சா தான் நிம்மதியாக வாழ முடியும். நம்ம வீடு வாசல் பெரிய அளவில் கட்டினால்தான் நிம்மதியாக வாழ முடியும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நமக்கு இந்த உலகத்தில் நிம்மதி. நமக்கு படைபலம் அவசியம், காசு அவசியம், நமக்கு சப்போர்ட் அவசியம் என்று மனிதர்கள் உலகத்தினுடைய வெளிப்படையான வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? பார்க்கின்றார்கள். வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலும். ஆனால் அவர்கள் மறுமை விஷயத்திலே அலட்சியமாக இருக்கின்றார்கள். அப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது, நாம் மறுமைக்காண்டியே பாடுபடக்கூடிய ஜமாத்தா இருக்கிறோம், நம்ம என்ன வெளிப்படையை பார்த்தோம், நம்மக்கிட்ட என்ன அலட்சியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்யலாம் வரலாம். நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை விட்டு வியாபாரத்தை விட்டுட்டானே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? தர்பியாவிற்கு வந்திருக்கின்றோம். அப்போ நம்மக்கிட்ட என்ன ஒரு அலட்சியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு தௌஹீது மக்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான நிராசை, ஒரு விதமான அதிருப்தி நிறைந்து காணப்படுகிறது. என்ன நிராசை, அதிருப்தி என்று சொன்னால், நாம் யாரை மிக மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கின்றோமோ அவர்களிடம் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் என்று சொல்வது உலகியல் ரீதியிலான பெரும் பிழைகள். இது போன்ற செய்திகளை கேள்விப்படும் போது, அவரே அப்படித்தானே இருந்தார், இவரே இப்படித்தானே இருந்தார், அவர் அதை கூடாது என்று சொல்லி திரைமறைவில் இதை செய்து விட்டாரே, இவர் இதை கூடாது என்று சொல்லி அவ்வாறு நடந்து கொண்டாரே, அப்ப நம்ம எதுக்கு ரொம்ப பெரிய ஒரு தூய்மைவாதத்தை நாம் ஏன் பேச வேண்டும்? நாமும் 10ஓடு 11 என்ன செய்து விடுவோம், இருந்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் மக்களுடைய உள்ளங்கள்ல, அதிலும் குறிப்பாக தௌஹீத் சிந்தனையுடைய உள்ளங்கள்ல நாம வெளிப்படுத்தாவிட்டாலும் அந்த எண்ணம் எல்லாருடைய உள்ளத்தில் என்ன செய்து இருக்குது. அவ்வப்போது யாரையும் தட்டி பார்க்கும். நானும் அதற்கு விதிவிலக்கானவன் கிடையாது. பல செய்திகளை கேள்விப்படும் போது, ஆகா, அப்ப நாம எதுக்கு இதுல இவ்வளவு பிடிமானமாக நாம் இருக்க வேண்டும்? அப்ப நாம என்ன செய்து விடுவோம், எல்லோருக்கும் ஒத்தது நமக்கு என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்குது. தாவாவை நம்ம சுறுசுறுப்பாக செய்வோம், பூஸ்ட் பண்ணுவோம் சொல்லும் போது, ஆமா இவன் மட்டும் யோக்கியமா, எல்லாரும் அப்படித்தான், பெரிய பூஸ்ட் பண்ண வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்படும் பொழுது, என்னதான் ஒரு நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடும் என்று சொன்னால் அது எல்லா மட்டத்திலும் என்ன செய்யும், பிரதிபலிக்கும். நம்முடைய பிள்ளை ஒரு தொழாதவனாக இருந்தால் கூட
நமக்கு என்ன ஏற்படும்? அவனே அவ்வளோ பெரிய பயான் பேசுகிறான், அவனுடைய பிள்ளை துளவா செய்கிறான், நம்ம பிள்ளை கொஞ்சம் சினிமா பார்க்கட்டும், கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், படிப்பில் கவனம் செலுத்துவோம். இது போன்ற எண்ணங்கள் எல்லா மட்டத்திலும் வரும். ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான சபையில் செல்லும் பொழுது எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க, நாமளும் என்ன செய்வோம், கொஞ்சம் இவ்வாறு நடந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு ஏற்படுவது இயல்பு. ஷைத்தான் இப்படித்தான் நம்மை தடம்புரள செய்வான். ஆனால் இதில் நாம் பார்க்க வேண்டியது, மறுமை நாளில் ஒவ்வொரு 1000த்திலும் 999 பேர் எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. ஒவ்வொரு 1000த்திலும் 999 பேர் நரகம். நம்ம அந்த 1000ல் ஒன்றாக இருக்க வேண்டுமா அல்லது 999 இருக்க வேண்டுமா? இப்போ என்னுடைய சுயநலம் எவ்வாறு எனக்கு இருக்க வேண்டும்? நான் இந்த உலகத்தில் சில நேரங்களில் நம்முடைய சுயநலத்தை பார்த்து அது மார்க்கத்துக்கு மாற்றமாயிரும். ஆனால் மறுமை விஷயத்தில் நாம் நம்முடைய சுயநலத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஜமாத்தே மார்க்கத்துக்காகத்தான். ஆனால் நீங்கள் ஜமாத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் நிர்வாகியாக இல்லாவிட்டாலும் மூமின் என்பதை விட்டு வெளியே போக முடியுமா? முஸ்லிம் என்பதை விட்டு நம்ம வெளியே போக முடியுமா? எல்லா இடத்திலும் நாம் மூமினாக முஸ்லிமாக இருந்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமக்கு மறுமையே மிகப்பெரிய நாசம். அதை கற்பனை செய்து கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ மறுமையில் நம்முடைய நலத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஜமாத்தில் நீங்கள் நிர்வாகியாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, உறுப்பினராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஒரு மூமினுக்கு என்ன கடமையோ அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாக நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லா விஷயத்திலும் நம்முடைய சுயநலனை மட்டும் நீங்கள் முற்படுத்துங்கள். மறுமை விஷயத்தில் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்காக நீங்கள் எதை சொன்னாலும், நாம இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு நற்காரியத்தை செய்தால் நிச்சயமாக அதுக்கு அல்லாஹ்ட்ட இந்த உலகிலும் கூலி கிடைக்காது, மறுமையிலும் கூலி கிடைக்காது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக கலப்பற்ற முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய அமல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே நேரத்தில் இந்த தாவா பணியை நாம் அறவே விட்டுட்டோம்னு வச்சுக்கிடுங்க. இந்த தாவாவை நாம் அறவே விட்டோம் என்று சொன்னால் நாம மறுமையில் நம்முடைய நலனை காத்துக்கொள்ள ஒருபோதும் முடியாது. இந்த உலகத்திலும் காத்துக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நம்முடைய நலனை காத்துக்கொள்ள முடியாது, மறுமையில் நம்முடைய நலனை நாம் காத்துக்கொள்ள முடியாது. இதற்கு பல்வேறு சான்றுகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சில சான்றுகளை நம்முடைய பார்வைக்கு எடுத்து வைக்கின்றேன். திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 163வது வசனத்திலிருந்து 166வது வசனம் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். என்றைக்குமே திருமறை குர்ஆனுடைய வரலாறுகள் என்பது நாம் கதை கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல, திருமறை குர்ஆனை படிப்பதற்கு சுவராசியமாக இருக்கும் என்பதற்காக அல்ல, அதில் உள்ள பாடங்களை படிப்பினைகளை நாம் பெற்று நம்முடைய வாழ்வை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஸ்அலுஹும் அன் கரியத்தில்லதி கானத் ஹாதிரத்துல் பஹர். நபியே, கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அந்த ஊரை பற்றி, அந்த கிராமத்தை பற்றி அவர்களிடம் கேட்பீராக. மக்காவாசிகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கடற்கரை ஓரம் வாழ்ந்த கிராமத்தை பற்றி அந்த மக்களுக்கு தெரியும். அந்த நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த வேதக்காரர்களுக்கு தெரியும், அரபிகளுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு சனிக்கிழமையை இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய நாளாக, சனிக்கிழமை முழுவதும் இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய நாளாக, எந்த தொழிலுக்கும் செல்லக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட நாளாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இறைவனுடைய தடையை அவர்கள் மீறினார்கள். இது யஅதூன ஃபிஸ் சப்த், அவர்கள் சனிக்கிழமையில வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் எப்படி அந்த சனிக்கிழமை வாசிகளை சோதித்தான்? இது தீயும் ஹீதானுகும் யௌம சபத்தியும் ஷுர்ஆன். அவங்க கடல்ல மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் சனிக்கிழமை அவங்க மீன்பிடி தொழிலுக்கு போகக்கூடாது. ஆனால் சனிக்கிழமையில் தான் அவங்களுக்குரிய அந்த மீன் தலையை நீட்டிக்கொண்டு மேலே வருது. பொதுவாக நம்ம ஒரு குளத்திலேயோ கரையிலேயோ மீன்கள் அப்படியே துள்ளி விளையாடுறதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், ஒரு சீலையை போட்டு அள்ளினால் கூட நம்ம 1 கிலோ 2 கிலோ என்ன செஞ்சிடும், தேறிவிடும். அது மாதிரி அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். எப்படி அல்லாஹ் சோதிக்கின்றான்? சனிக்கிழமை அந்த மீன்கள் மிக வேகமாக தலையை நீட்டிக்கொண்டு அப்படியே தண்ணிக்குள்ள என்ன செய்து குதித்து ஆடுகின்றது. சனிக்கிழமை அல்லாஹ் நாட்களிலே அவை வருவதே கிடையாது. சனிக்கிழமை அல்லாஹ் நாட்களில் மீன்பிடி தொழிலுக்கு போனா வலையில மீன் மாற்றதே கிடையாது. என்னத்தை தேடினாலும் துளாவினாலும் மீன் அகப்படுவதில்லை.
ஆனால் தடை செய்யப்பட்ட நாள்ல என்ன செய்து மீன் அப்படியே துள்ளி குதிக்குது. அப்ப அல்லாஹ் கூறினா கதாலிக்க நபுலூஹும் பிமா கானூ யஃப்சுகுன், அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் தான் இப்படி சோதித்தோம். இந்த சோதனைக்கு காரணமே அவங்க ஒரு பாவத்துல மூழ்கி கிடந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது காரணம் உம்மத்தும் மின்ஹும், அவங்கள ஒரு கூட்டம் சொன்னார்கள், இந்த சனிக்கிழமை வாசிகள் வரம்பு மீறி செல்லும் பொழுது அவங்களுக்கு போய் ஒரு கூட்டம் தாவா பணியில் ஈடுபடுறாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள், இது பாவம், இது செய்யக்கூடாது, இது அநியாயம், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறாதீர்கள், மீறினால் அது மிகப்பெரிய தண்டனை நமக்கு இறங்கிவிடும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தாவா பணியில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்த்து, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களை பார்த்து, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து, லிமத் அழிதூன கௌமன் வல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅஸிபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் எந்த கூட்டத்தை அழிக்க போகிறானோ அல்லது எவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையால் அல்லாஹ் வேதனை செய்ய போகிறானோ அந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் போய் உபதேசம் செய்கிறீர்கள்? அவன் நாசமா போன நாசமா போகட்டும், நீங்க எதுக்கு போய் மார்க்கத்தை சொல்றீங்க? நீங்கள் எதற்காக சென்று எச்சரிக்கை செய்கிறீர்கள்? அப்பொழுது இந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பதில் அவர்கள் சுயநலத்திற்காகத்தான் சொல்கிறார்கள். என்ன பதில் சொல்கிறார்கள்? காது மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் நாளை தகுந்த காரணம் சொல்ல வேண்டும். நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால், நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நாம தப்பிச்சுக்கலாம். நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை விளங்கிய ஒவ்வொருவரும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை ஜமாத்தில் இருந்து கொண்டு செய்யும் பொழுது நமக்கு மிக பெரும் உதவியாக, மிக அதிக நன்மை கிடைக்கக்கூடியதாக, நமக்கு பல்வேறு சிரமங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் சொல்ல வேண்டும். அவுல அல்லஹும் யத்தகுன், அல்லாஹ் தப்பு செய்யக்கூடிய மக்கள் நம்முடைய தாவாவினால் தவறிலிருந்து திருந்தி தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடும். இதற்காகத்தான் நாங்கள் இந்த தாவா பணியை, நன்மை ஏவி தீமையை தடுப்பதை எடுத்துச் சொல்கின்றோம். அப்ப அல்லாஹ் அந்த ஊர் 3 கூட்டமா பிரியுது. ஒரு கூட்டம் அநியாயம் செய்யக்கூடிய கூட்டம், இன்னொரு கூட்டம் அந்த அநியாயத்தை கண்டும் காணாமல் நமக்கென்ன என்று செல்லக்கூடிய சுயநல கூட்டம். இந்த உலகத்தில் சுயநலவாதிகள், எவன் அநியாயம் பண்ண நமக்கு என்ன, ஊர் நம்ம தலையிலையா ஓடுது அப்படின்னு சொல்லி அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு கூட்டம். 3வது கூட்டம் நன்மை ஏவி தீமையை தடுத்த கூட்டம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா நசூமா ஸுக்கிரு பிஹி, அவர்களுக்குரிய உபதேசத்தை மறந்த போது, அஞ்சை நல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸு, தீமையை விட்டும் தடுத்த கூட்டத்தை மட்டும்தான் நாம் காப்பாற்றினோம். வஅஹது நல்லதீன ஸலமு பிஅதாபின் பைஸ் பிமா கான் யஃப்ஸுகூன், அந்த அநியாயக்கார கூட்டத்தை அவர்கள் அநியாயம் செய்த காரணத்தினால் இழிவுமிக்க வேதனையை கொண்டு, கொடும் வேதனையை கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம். இழிவடைந்த குரங்குகளாக அல்லாஹ் செய்து விட்டான், மாற்றி விட்டான். ரொம்ப அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினா அவங்களுக்கு சந்ததி கிடையாது, சந்ததி பெருக்கம் ஏற்படாது. அப்போ அவர்கள் சந்ததி பெருக்கம் இல்லாமலேயே மௌத்தாகிற வரைக்கும் என்ன செஞ்சிருவாங்க, குரங்குகளாக வாழ்ந்து அழிந்து விடுவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே, இந்த வசனத்திலே நாம் நம்முடைய நலத்தை நாம் இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எது அவசியம்? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய வேதனையிலிருந்து எந்த கூட்டத்தை அல்லாஹ் காப்பாற்றினான்? அல்லாஹ்வுடைய பாதையில் அழைக்கக்கூடிய மக்களைத்தான் காப்பாற்றினான். அப்ப இந்த உலகத்தை நாம நினைக்கிறோம், காசு இருந்தா தப்பிச்சிடலாம், பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம், ஆரோக்கியம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எதை நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும்? மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். இது 1-2 விஷயம் கிடையாது. நம்பிக்கையாளர்கள் நாம் குர்ஆனை உண்மை நம்பினோம் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 79வது வசனத்திலே ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு நபிமார்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலும் அந்த நபிமாருடைய உம்மத்துகள் இருக்காங்களா இல்லையா, அவர்களுக்கு என்ன பெயர் தெரியுங்களா? முஸ்லிம்கள். அப்போ தாவூத் நபி வாழக்கூடிய காலகட்டத்தில், ஈசா நபி வாழக்கூடிய காலகட்டத்தில் அவங்களை பின்பற்றிய சமுதாயம் யாரு? இஸ்ரவேலர் மக்கள் என்ன செஞ்சாங்க? அப்ப இஸ்ரவேலர் சமுதாயம் யாரு அன்றைய காலகட்டத்தில்? முஸ்லிம்கள். இன்னைக்கு நாம தமிழர்கள், நம்ம முகமது நபியை பின்பற்றுறோம், நாம முஸ்லிம்கள். ஆனா தமிழ் மொழி பேச நம்ம என்ன, தமிழ்நாட்டை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவாங்க? தமிழர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்ரவேலர் சமுதாயம், ஆனா அவங்க யார்? அன்றைக்கு முஸ்லிம்களா இருந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். இஸ்ரவேலர் சமுதாயத்தில் காஃபிரானவர்கள் அப்படின்னா என்ன? இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் தாவூத் நபியுடைய நாவினாலும் ஈசா நபியுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் என்ன செஞ்சிட்டாங்க? முஸ்லிமா இருந்து எப்படி மாறிட்டாங்க?
காஃபிர் ஆயிட்டாங்க. அப்படி ஆனதுனால அவங்க யாருடைய சாபத்துக்கு உள்ளானாங்க? தாவூது நபியோட சாபத்துக்கும் ஈசா நபியோட சாபத்துக்கும் உள்ளானார்கள். என்ன காரணம் அவங்க அந்த சாபத்துக்கு உள்ளானதுக்கு, காஃபிரா போனதுக்கு என்ன காரணம்? தாலிக பிமா அஸவ் வ கானூ யஅ்ததுன், அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியதான் அதற்குரிய காரணம். அவங்க என்ன மாறு செஞ்சாங்க, என்ன வரம்பு மீறினார்கள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், கானூ லா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலு, அவங்க செஞ்ச பாவம் என்னன்னு சொன்னோம்னா அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமையான காரியத்தை விட்டு ஒருவரை ஒருவர் தடுக்கவில்லை. அந்த சமுதாயத்தில் ஒருத்தன் ஒரு விபச்சாரம் பண்றான், ஒருத்தன் ஒரு மது பழக்கத்துக்கு உள்ளாகி விட்டான், ஒருத்தன் வட்டி வாங்குறான், ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான், ஒருத்தன் கொலை பண்றான். இப்படி ஏராளமான தீமைகள் சமுதாயத்தில் இருக்குது. நன்மக்களுக்கு என்ன கடமை? அந்த தீமைகளை என்ன செய்ய வேண்டும்? சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டும் ஒருவர் தடுக்கவில்லை. லபிஸமாகானு யஃஅலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தது ரொம்ப கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த ஒரு கூட்டம் தாவூத் நபியுடைய நாவினால் சபிக்கப்பட்டு காஃபிரா போனாங்களா இல்லையா? ஈசா நபியுடைய நாவினால் சபிக்கப்பட்டு காஃபிரானார்களா இல்லையா? இவங்க ஏன் காஃபிரானார்கள் என்று சொன்னால், இவர்கள் தீமையை தடுக்காத காரணத்தினால். நீங்க என்றைக்குமே ஒரு தீமையை நாம் தடுக்காமல் இருக்கும் பொழுது நாளடைவில் என்னவாகும்? நாளை ஒரு தீமையை நம்ம பார்க்கிறோம், அது நம்ம தடுக்காமல் இருந்த நாளடைவில் என்ன நடக்கும்? அந்த தீமை என்ன செஞ்சிடும்? நம்மையும் பிடித்துக் கொள்ளும். நம்மையும் பிடித்துக் கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளம் எப்படி மாறிடும்? அந்த தீமையும் சரியான கூடிய உள்ளமாக மாறிவிடும். அப்படி உள்ளமாக மாறிவிட்டால் நாம் என்ன செஞ்சிருவோம்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவோம். யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் இன்றைக்கு அரசியல் கட்சியான சில அமைப்புகள் தௌஹீதை பேசிக்கிட்டு இருந்தாங்க, தௌஹீதில் தான் இருந்தாங்க. அரசியல் கட்சியாக ஆன பிறகு இன்றைக்கு அரசியல்வாதிகளை இறைவன் அளவிற்கு புகழ்ந்து பேசக்கூடிய ஷிர்கான வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக மொழியக்கூடிய தன்மை எப்படி வந்துச்சு? முதல் அரசியல் கூட்டத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அப்படி வந்திருக்காது. எழுந்து நிற்பதே கூட்டம் நினைச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு இவர்தான் இந்தியா, இவர்தான் நாளைய பாரதம் என்று பரவலாக பேசக்கூடிய மக்களாக, இணை வைக்கக்கூடிய காரியங்களை அசால்ட்டாக கடந்து செல்லக்கூடிய மக்களாக, ஓட்டுக்காக மார்க்கத்தை விலை பேசக்கூடிய மக்களாக அவங்க எப்போ ஆனாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க தீமையை தடுக்காமல் இருக்கும் பொழுது, அவங்களுடைய ஆதரவு வேணும் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ள எப்படி ஆயிரும்? பாவிகளுடைய உள்ளத்தை போன்று என்ன செய்துவிடும்? மாறிவிடும். இது எல்லாருக்கும் இயல்பு, எல்லோருடைய இயல்பும் இதுதான். நான் என்னை சீர்படுத்திக் கொள்ளாவிட்டால் என்னுடைய உள்ளம் அப்படி மாறிவிடும். அப்ப நம்முடைய உள்ளம் அப்படி மாறிவிட்டால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். எங்க நஷ்டம் சொன்னோம்னா மறுமையில என்னது? பயங்கரமான நஷ்டம். அங்கதான் நம்ம நஷ்டத்தை என்ன செய்ய முடியாது? மீளவே முடியாது. அவ்வளவு பயங்கரமான பாவம். அப்ப நம்முடைய சுயநலத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது அவசியம்? தாவா பணி நம்ம செய்வது நம்முடைய நன்மைக்கு, இந்த உலகத்துக்கும் அது பல்வேறு நன்மைகளை தரும். மறுமையில் நமக்கு என்ன செய்கிறது? பல்வேறு நன்மைகளை அது என்ன செய்கிறது? தருகிறது. அடுத்து நான் இந்த நம்முடைய நன்மைக்கு தான் இந்த தாவா பணி என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இந்த தர்பியாவின் மூலமாக நாம அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இறை தூதர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான். கண்டிப்பாக நாம இதை ஒவ்வொரு மூமினாக இருந்தால் செய்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் மத்தா நதவுல் இஹ்திமார பில் மஅரூஃபி வ நஹி அனில் முன்கர். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க எப்போ நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை விடுவோம்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, 3 விஷயம் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம யாருமே ஒட்டுமொத்த சமுதாயம், ஜமாத்துக்கான சொல்றதில்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த பணி வரவே வராது. அது வரவிடாமல் தடுப்ப நம்முடைய கடமை. அப்படி வந்துட்டு வச்சுக்கிடுங்க, நாமளும் அதுல ஒரு ஆள் ஆயிரம் அல்லாஹ் காப்பாற்றோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதா லஹரஃபீக்கும் மா லஹரஃபி பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்தில் என்னென்ன வந்துச்சோ அது எல்லாம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நன்மை ஏவி தீமையை தடுக்க நம்ம சமுதாயத்தில் யாருமே இருக்க மாட்டோம், நம்ம அழிவுக்கு உள்ள நோக்கி போறோம்னு அர்த்தம். இஸ்ரவேல் சமுதாயத்தில் என்ன இருந்துச்சு? இதா கானத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கிபாரிக்கும், மானக்கேடான காரியங்கள் வயோதிகர்களிடத்தில் வந்து விட்டால், அசிங்கமான காரியங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமா? வயோதிகர்கள் என்னம்லாம் ஒன்றெண்டு இப்போ நிறைய துளிர் விடுத்து பார்க்குறீங்களா? பெரிய பெரிய ஆட்கள் அழகாக தாடி வச்சவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஃபேஸ்புக்கில் வீடியோ, என்ன வீடியோ? மார்க்கத்தை பேண்ட வீடியோவா? வயசான அம்மா முக்காடு போட்டுக்கிட்டு குரான் ஓதுற மாதிரியே இருக்குது, சவுண்ட் இல்லாமல் பார்த்தோம்னா. சவுண்டை கூட்டி வச்சு பார்த்தா என்ன அவங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சினிமா பாட்டை படித்து. யாரு? ஒரு 20 வயசு 15 வயசு அவங்களும் செய்யக்கூடாது. இன்றைக்கு ஒரு சமுதாயம் எதை நோக்கி போகிறது? பெரியவராக இருக்கிறார், 50-60 வயது இருக்கும்,
சினிமா பாடி டான்ஸ் ஆடுறாரு, ரூமுக்குள்ள இருந்து நான் ஆடியது என்ன செய்யறாரு, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அது எவ்வளவு ஒரு அசிங்கம் என்பதை உள்ளத்திலிருந்து எடுபட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாமும் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறோம். நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு, நம்முடைய சுயநலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்தில் பரவலாயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க. எல்லா பெரியவர்களும், அதிகமான பெரியவர்கள், நம்மள உள்ள வயதானவர்கள் வயசு ஆக ஆக முன்னாடி 30 வயசு தொழாமல் இருப்பான், 50 வயசு ஆகிட்ட எங்கனைக்கு போவாங்க? பள்ளிக்கு போவாங்க. இது மக்கள்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய அயோக்கியன் கூட வயதாகும் போது திருந்து விடுவான். ஆனால் இன்றைக்கு காலம் எப்படி போகிறது? வயோதிகர்கள் கூட நாசமாகக்கூடிய காலம். வயோதிகர்கள் கூட எங்க ஊர்ல எல்லாம் என்ன பழக்கம்னு சொன்னோம்னா, ஒரு 60 வயசு ஆயிட்டா பேரம் பேத்தியை வந்து பெரிய ஆளுக்கு கவனிப்பாங்க வயோதிகர்கள். ஆனா இன்றைக்கு என்ன பிரச்சனை, எல்லாருமே எல்லார் கையிலும் என்ன இருக்குது? செல்போன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல தான் எல்லாருமே மூலிகை கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அசிங்கமான விஷயங்கள், மானக்கேடான காரியங்கள் பெரிய வயசுல மூத்தவங்கள்ட்ட வந்து விட்டார். வல் முல்கு ஃபீ சிகாரிக்கும், அதிகாரம் என்பது சிறியவர்கள்ட்ட போயிட்டார். ஆட்சி அதிகாரம், சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பெரிய ஆளுக்கு, வயசுல மூத்தவங்க வந்து சமுதாயத்தை நிர்வகிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அவங்க எல்லாம் மானக்கேடான காரியங்களில் மூழ்கி போய் அதிகாரம் என்பது, சமூகத்துடைய அதிகாரம் என்பது சிறியவரிடம் வந்து விட்டார். வல் இல்மு ஃபீ ருதாலிக்கும், மார்க்க கல்வி என்பது தரங்கட்டவிடம் ஆகிவிட்டால் அவன் மார்க்கத்தை பேசுவான், அவன்கிட்ட எந்த தொழுகையும் இருக்காது, எந்த செயல்பாடும் இருக்காது, மேடைக்கு மட்டும் மார்க்கத்தை பேசுவார். இப்படி ஆகிவிட்டால் சமுதாயத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, நன்மை ஏவி தீமையை தடுக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் மார்க்கத்தை இறையச்சல் பத்தி பேசுவாரு, அவன் தொழாமல் இருப்பார், அவன்கிட்ட போய் சொல்லுறது வச்சுப்பான். அவன் நீ தொழ மாட்டேங்க, அவன்கிட்ட போய் கேட்ட வச்சுக்கிறேன், அவன் திருப்பி நன்மை கேட்பான், நீ தொழுகிறேன், இவரே என்ன செய்வாரு, தொழாமல் இருப்பார். இப்பொழுது வந்து குறுக்கு கேள்வி எதற்கு கேட்கிறார்கள்? ஒருவனை திருத்துவதற்காக குறுக்கு கேள்வி கேட்கின்ற காலம் போய் இன்றைக்கு தன்னை நியாயப்படுத்துவதற்காக குறுக்கு கேள்வி கேட்பான். இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அந்த சமுதாயத்தை யாராவது என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்ப இது வராமல் தடுக்கக்கூடிய பணி என்ன பணி? தாவா பணி. நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தில் மேலோங்கி விட்டது என்று சொன்னால் நாமும் அதில் ஒருவராகத்தான் இருப்போம். நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு யாருக்கும் இயலாது. இன்றைக்கும் சில தீமைகளை பேச முடியாத நிலைமை இருக்கிறது. சில தீமைகளை வந்து எல்லோருமே மூழ்கி கிடக்கும் போது மேடையில் யார் பேசுறது? பேசினால் பேசக்கூடியவன் நாளைக்கு தப்பை செய்ய வேண்டிய நிலைமை ஆகிவிடுமே என்று பதறக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை பல தீமைகளுக்கு உண்டாகிவிட்டது. பல தீமைகளை நம்மில் யாரும் பேச முடியாது. ஆனால் அதை மாற்றக்கூடிய கடமை இறைவனுக்கும் இறை தூதர் காட்டிய வழியில் சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பது, நம்முடைய சுயநலத்தை பாதுகாப்பது தான் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 110 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், நீங்கள் பிற மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயம். நான் வந்து உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எனக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மக்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். எதன் காரணமாக? நான் எப்படி உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் எப்படி எனக்காக படைக்கப்பட்டிருக்க, மூமின்களாக இருந்தால், நபியுடைய உம்மத்தாக இருந்தால். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை எடுத்து சொல்கிறீர்கள், தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்றீர்கள், தூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீர்கள். இந்த 3 இருந்தா தான் நாம வந்து சிறந்த சமுதாயம். நாம் மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் எனக்காக படைக்கப்பட்டவர்கள். இப்ப நாம அப்படி இருக்கிறோமா? அப்படி இருந்தாக வேணும். என்னை திருத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இருக்கிறது. உங்களை திருத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் நாம் சிறந்த சமுதாயம், நபியுடைய உம்மத். அப்ப நாம சிறந்த சமுதாயம் என்ற பெயர் நமக்கு எதை வைத்து கிடைக்கிறது? முதலாவதாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியம், நம்முடைய நன்மையை, நம்முடைய நலனை காக்கக்கூடிய விஷயம் இந்த தாவா, என் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள்.
எப்படி நம்ம பாதுகாக்கிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுகீமூனஸ் ஸலாவ வ யூத்தூனஸ் ஸகா வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். அல்லாஹ் சொல்கின்றான், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, நம்ம பார்த்துக்கணும். நாம சமுதாயத்திற்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய முன்னோடி கூட்டமாக இருப்பதனால். ஆனால் மூமினாக இருந்தாலே ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எல்லா விஷயத்திலும் கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் கருணை காட்டுவான், அல்லாஹ் அருள் புரிவான். எங்கேயெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? இந்த உலகத்திலேயும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், நுண்ணறிவு மிக்கவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று 3வது அத்தியாயம் 113 114 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி. இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவங்க என்ன செய்வாங்களாம், எத்துலூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லை, இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவார்கள். ஓதுவார்கள் என்ன அர்த்தம்? ஓதி தொழுவாங்க. வஹும் யஸ்ஜுதூன், இன்னும் அவர் சஜிதா செய்வார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி என்ன செய்வாங்க, அவங்க தொழுகையில் ஈடுபடுவாங்க. தொழுகையில் முக்கியமான ஒரு பகுதி சஜிதாவாக இருப்பதனால் தொழுகையை அல்லாஹ் சஜிதா என்ற வார்த்தையால் குறிப்பிடுகின்றான். அவங்க இரவு நேரங்களில் அல்லாஹ்வை பணிந்தவர்களாக, இறைவனை வணங்கியவர்களாக இறைவனுடைய வசனங்களை ஓதுவார்கள். யூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்பிக்கை கொள்வார்கள். வயமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். யுசாரிஊன ஃபில் கைராத், எல்லா நல்ல காரியங்களிலும் அவர்கள் விரைந்து செல்வார்கள். வ உலாயிக மினஸ் சாலிஹீன், இவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த தன்மை இல்லாட்டா நம்ம எல்லாரும் யாரு? கேட்டவன். நாம சொல்லுவோம், ஒருத்த பயங்கர திருட்டு போய் தான் இருக்கிறான், நம்மளை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா பாய், அல்லாஹ் குடும்பத்தெல்லாம் நல்லா இருக்காங்களா, அப்படி ஒருத்தன் கேட்கன்னு வச்சுக்கிட்டான். என்னதான் அவன் திருடனா இருந்தாலும் முகத்துக்கு நேரம் பார்த்தா என்ன செய்யறான், ரொம்ப பணிவா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றான், குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறான், ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் நல்லவர்கள் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இறைவனுடைய பார்வையில் நல்லவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லினான், அல்லாஹ்வை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள், நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நன்மையான காரியங்களில் விரைந்து செல்வார்கள். உலாயிக மினஸ் சாலிஹீன், இவர்கள் தான் நல்லவர்கள். நாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் நல்லவர்களா இல்லாவிட்டால் நம்ம யாரு? அயோக்கியர்கள். நாம் அயோக்கியர்கள் நம்ம எங்க போய் சேருவோம்? நரகத்தில் போய் சேருவோம். அது நமக்கு நல்லதா? மிக கெட்டது. அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நம்ம இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஹூத் அத்தியாயத்தை 114 வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிலுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், ஒரு ஊரார் செஞ்ச அநியாயத்துக்காக அந்த ஊரை அல்லாஹ் அழிக்கவே மாட்டான். அநியாயம் பண்ண அழிக்கணும்ல. ஒரு ஊரார் அநியாயம் செய்யும் போது அந்த ஊரை அல்லாஹ் அழிக்கவே மாட்டான். வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊர்வாசிகள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நிலையில். சமுதாயம் தப்பு நடக்கத்தான் செய்யும், தப்பு நடக்காத சமுதாயமே கிடையாது. ஆனால் அந்த ஊரே அந்த சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஊரை அல்லாஹ் அழிக்க மாட்டான். சோதனைக்கே நல்லா செஞ்சாலும் அடியோடு அல்லாஹ் செய்து விட மாட்டான், அழித்து விட மாட்டான். நாம் இந்த உலகத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடியது நமக்கு இந்த சீர்திருத்த பணி. ஃபிரௌனுடைய கூட்டத்தையே அல்லாஹ் அழித்து அல்லாஹ் செய்தான், இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வுக்கு அவர்கள் அடிபணிந்த போது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, திருமதியில் 2095வது செய்தியாக 2983வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுடைய கருத்தை பாருங்க. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, ல தஅமுருன்ன பில் மஅரூஃப் வ ல தன்ஹவுன்ன அனில் முன்கர், கண்டிப்பாக நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இதில் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா இலக்கணம் தான். ல தஅமுருன்னன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த லாம் இருக்கு பாருங்க, இந்த லாமு, இந்த லாமு ஒரு உறுதியை காட்டக்கூடிய லாம். அந்த நூன் சுக்குன் பெற்ற நூன் இருக்கு பாருங்க, இது ஒரு உறுதியை காட்டக்கூடிய ஒரு நூன். அதாவது இப்போ நம்ம சொல்றோம் நான் சென்றேன் அப்படின்னு சொல்ல வச்சுருங்க, நான் தான் சென்றேன், இல்லை எது உறுதியை காட்டுது? தான். நிச்சயமாக நான் தான் சென்றேன், இல்லை எத்தனை உறுதி இருக்குது? 2 உறுதி இருக்கு. அரபி மொழியில் ஒரு சத்தியம் ரசூலுல்லாஹ் வல்லதி நஃப்ஸி பியதி ஒன்று சொல்லிட்டாங்க, இது சத்தியம், சத்தியம் பண்ணி சொல்றாங்க, அது ஒரு உறுதி. இந்த லாம் ஒரு உறுதி, சுக்குன் பெற்ற சத்து செய்யப்பட்ட நூன் ஒரு உறுதி. இவ்வளவு உறுதி அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளவு பாருங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, ல தஅமுருன்ன பில் மஅரூஃப் வ ல தன்ஹவுன்ன அனில் முன்கர், அல்லாஹ் மேல் சத்தியமாக நீங்கள் நன்மையை எடுத்து சொல்லியே ஆக வேண்டும்.
கண்டிப்பாக நீங்கள் தீமையை தடுத்தே ஆக வேண்டும், கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இல்லை நீங்க பொடுபோக்கா இருந்துடாதீங்க. இல்லை என்றால் என்ன நடக்கும்? அவுல யூஷி கன்னல்லாஹு ஐயபஅஸ அலைக்கும் இகாபம் மின்ஹு. இல்லை உறுதியை காட்டக்கூடிய வாசகம். அவுல யூஷி கன்னல்லாஹு ஐயபஅஸ அலைக்கும் இகாபம் மின்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து தண்டனையை உங்கள் மீது இறக்கி விடுவான். அப்படி இறக்கி விட்டால் ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒருபோதும் பதிலளிக்கவே படாது. இதை மாதிரி ஒரு துர்பாக்கியத்தில் சமுதாயத்துக்கு வந்துன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சமுதாயம் நாசம்தான். நம்ம என்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை தடுக்கக்கூடிய கூட்டமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்களோ, பெரும்பான்மை மக்கள் அல்லது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை செய்கிறதோ, யாருக்கும் அஞ்சாமல் தீமைகளை எடுத்து சொல்றதோ, அழகிய முறையை சொல்றது தான். அதுக்கு என்ன யாரையும் தனிப்பட்ட டார்கெட், தீமை நீ செய்யறது தப்புங்கிறது அழகிய முறையில் என்ன செய்ய வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். ஃபிரௌன் அல்லாஹ் அனுப்பும் போது கூட என்ன சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் வகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க, மென்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள். அழகிய முறையில் எது தீமையோ அதை சுட்டி காட்டி மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய கடமை. நாம தாவா பண்ணும் போதே அவன் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செஞ்சாலும் தாவா. அவன் டார்கெட் பண்ணி அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகி அவன் என்ன செய்யணும், இதோட இருந்தடம் தெரியாம ஓடணும்னு நினைச்சு பேசியும் வச்சுக்கிறேன், அது மாதிரி தாவாவே கிடையாது. அதை மட்டும் விளைவிக்கணும். தாவா என்பது நீங்க ஒரு மைக்கை பிடிச்சி பேசும்போது, இந்த இறைவா என்னுடைய உரை ஒருவனுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணத்தை கொடுத்து அவன் நேரான பாதைக்கு வரணும், அவனுடைய நன்மை எனக்கு கிடைக்கணும், கியாமத்து வரைக்கும் அதை நன்மையாக்கணுங்கிற எண்ணத்தில் பேசுனா அது மாதிரி தாவா. மோவன மைக்கை பிடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பேசுகிறேன் வச்சுக்கிடுங்க, இது தாவா அல்ல, இது உண்மையிலே பெரும் பாவம். அது சில நேரங்களில் சில விஷயங்கள் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் இப்படி பேசுறது தாவாவுடைய நோக்கம் அப்படி இருக்கவே கூடாது. அப்ப நாம் இந்த பணியை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து தண்டனையை இறக்குவதற்கு நினைவு விடுவான். தண்டனை இறக்கிய பிறகு, இழிவு விதிக்கப்பட்ட பிறகு நாம் என்னதான் அழுது புரண்டாலும் அது பதிலளிக்கப்படாது. இதெல்லாம் என்னத்த பாய் அப்படின்னு ஆட்டு கூட்டமாக ஆயிட்டும் வச்சுக்கிடுங்க, அதே நமக்கு பெரிய ஒரு நாசம் தான். என்ன பாய் அவன் அங்கே அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான், இங்கே நீங்கள் தொழணும், வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, அங்கே போய் சாப்பிட்டா தப்பு, இங்கே போய் சாப்பிட்டா தப்பு. அல்லாஹ்க்கு அடிபடியாத வரை சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒரு சப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். இது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. நூற்றுக்கணக்கான வசனங்கள் அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். யஹ்ஃபதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள், யஹ்ஃபல், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள், தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வுடைய உதவியை கண் முன்னால் பார்ப்பீர்கள். இது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர். அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. அன்பிற்குரிய சகோதரர்களே, லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சமுதாயம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக சமுதாயத்தை மாற்றக்கூடிய பணி எந்த பணி? இந்த நன்மை ஏவி தீமையை படுக்கக்கூடிய பணி. எனக்கு பிற முஸ்லிம்கள் மூமின்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் பிற மூமின்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய தவறு செய்வது மனித இயல்பு, நம்மை நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய பணி, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி. எனவே நம்முடைய மறுமை நன்மைக்காக, நம்முடைய உலக நன்மைக்காக நாம் ஒருபோதும் இந்த தாவா களத்தில் சோர்ந்து விடக்கூடாது. மற்றவர்களை பார்த்து அவன் அப்படித்தானே இருக்கிறான், இவன் இப்படித்தானே இருக்கிறான் என்ற பேச்சு நம்மில் வந்துவிடக்கூடாது. நாம் இந்த சத்திய மார்க்கத்தை தனி மனிதனாக நின்றும் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இறுதி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து அவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.